السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. وقال تعالى إلى أهل بدر: اعملوا ما شئتم فقد وجبت لكم الجنة أو فقد غفرت لكم. ثم أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய இறுதி தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள், அவர்களை ஏற்று இறை நம்பிக்கை கொண்ட அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றா கருணையும் அவனுடைய திருப்பொருத்தமும் பேரருளும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக இந்த தொடர் முறையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பது, ரமதான் என்று சொன்னால் நம்முடைய நினைப்புக்கு வருவது இந்த மாதம் ஷஹ்ரு சியாம், நோன்பு வைக்கக்கூடிய மாதம், ஷஹ்ருல் கியாம், நின்று தொழக்கூடிய மாதம், ஷஹ்ரு சதகா, தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய மாதம், ஷஹ்ருல் இபாதா, வணக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதம் என்றெல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் வரலாற்றில் இந்த மாதத்திற்கு அறிஞர்கள் இப்படியும் பெயர் சொல்வார்கள்: ஷஹ்ருல் ஃபுதூஹாத். இந்த ரமதான் மாதம் வெற்றிகள் மேற்கொள்ளப்பட்ட மாதம் என்று பெயர் சொல்வார்கள். பத்ருடைய போர் இந்த ரமதான் மாதத்தில் நடந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு படைகளை திரட்டி கொண்டு மக்காவை கைப்பற்றிய ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர் காதிசியாவை வெற்றி கொண்ட அந்த நாள் இந்த ரமதானுடைய நாள். ஸ்பெயினை வெற்றி கொண்ட தாரிக் இப்னு ஜியாத் இந்த ரமதானுடைய நாட்கள். ஆக ரமதானுடைய நாட்கள் என்பது சஹாபாக்களை தொட்டு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து சஹாபாக்களை தொட்டு அதற்கு பின்பு வரை முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் அதிக போர்களை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அதிக கண்ணியம் பெற்றிருக்கக்கூடிய மாதம். ஆனால் இன்று ரமதான் என்று சொன்னால் நமக்கு மத்தியில் சஹருக்கு பிறகு ஒரு நீண்ட தூக்கம், அதற்கு பிறகு தொழுகை, அதற்கு பிறகு ஒரு தூக்கம், அதற்கு பிறகு கொஞ்சம் குர்ஆன் திலாவத், அதற்கு பிறகு நோம்பு கஞ்சி, சமோசா, இஃப்தார் ஏற்பாடு, அதற்கு பின்னால் ஒரு சாய், அதற்கு பின்னால் தராவை, அதோடு போய் தூங்கிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து சஹாபாக்கள் இருந்து அதற்கு பின்னால் வரை ரமதானுடைய மாதம் பல போர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம். சரி, நேற்றைய தினத்தின் தொடர்ச்சி பாருங்க. பத்ர். இந்த பத்ரில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் எந்த விதத்தில் தனிமையாக இருக்கின்றார்கள்? அதாவது ஏனைய முஸ்லிம்களை விட அவர்கள் எந்த விதத்தில் அந்தஸ்துக்குரியவர்களாக, கண்ணியத்துக்குரியவர்களாக ஆனார்கள் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, யா முஹம்மதே, உங்களுடைய தோழர்களில், சஹாபாக்களில் யார் ஆகச் சிறந்தவர் என்று கேட்கிறாங்க. பொதுவாக எல்லா நபித்தோழர்களும் ஒரே சிறப்பிற்குரியவர்கள் அல்ல. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்களுடைய தோழர்கள்ல யார் ஆக சிறப்பிற்குரியவர்கள் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பத்ரில் கலந்து கொண்டவர்கள் என்று சொன்னாங்க. 300 சொச்ச மக்கள் பத்ரில் கலந்து கொண்ட தோழர்கள் தான் என்னுடைய தோழர்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று சொன்னார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களிடத்தில் மலக்குமார்களிடத்திலும் பத்ரில் கலந்து கொண்டவர் தான் ஆக சிறப்பிற்குரியவர்கள் என்று சொன்னார். ஆம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், இந்த பத்ர் போரில் 3000 மலக்குமார்களை வானலோகத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். அன்பானவர்களே, மலக்குமார்களிடத்தில் சிறந்தவர்களும்
வானலோகத்திலிருந்து அல்லாஹ் அந்த 3000 மலக்குமார்களை இறக்கினானே அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த பத்ர் போர் இதில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு நபி தோழர்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள், அந்தஸ்து கொடுத்தார்கள் என்று சொன்னால், பொதுவாக ஜனாசாவுடைய தொழுகை எத்தனை தக்பீர்? 4 தக்பீர், 4 தக்பீர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய தொழுகையில 4 தக்பீரும் கட்டியிருக்காங்க, 5 கட்டியிருக்காங்க, 7 கட்டியிருக்காங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில பல கருத்து வருது. 4 கட்டியிருக்காங்க, 5 கட்டியிருக்காங்க, 7 கட்டியிருக்காங்க. எதை நடைமுறைப்படுத்துவது? உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, மூத்த நபி தோழர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நாட்களில் ஜனாசாவுக்கு எத்தனை தக்பீர் கட்டினாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 4, 5, 7 எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் ரசூலினுடைய கடைசி நாட்களில் 4 தக்பீர் தான் கட்டினாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகோபித்த சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு தான் இன்னைக்கு 4 தக்பீர் நம்ம கட்டுறது. நல்லா விளங்கிக்கிங்க, நபித்தோழர்களுடைய வழிமுறையை வழிகேடு என்று சொல்லக்கூடியவன் வழிகேடன். இது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய கொள்கை. நபித்தோழர்களுடைய வழி என்பது நம்முடைய அந்தஸ்து, அதுவும் சுன்னா. இன்னைக்கு தராவி தொழுகிறோம்னா அதற்கு காரணம் உமர் இப்னுல் கத்தாப். இன்னைக்கு 4 தக்பீர் யார் ஏதாவது பள்ளியில் 5 தக்பீர் கட்டுறாங்களா? ஏதாவது பள்ளியில் 7 தக்பீர் கட்டுறாங்களா? கிடையாது. இதற்கு காரணம், இதை முடிவுக்கு கொண்டு வந்தது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, அப்ப 4 தக்பீர் என்று முடிவு செய்யப்பட்டது. விஷயம் என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, எல்லா முஸ்லிம்களுக்கும் 4 தக்பீர் தான் கட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம கட்டுவதை போன்று. ஆனால் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் இறந்துட்டாருன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, 5 அல்லது 7 தக்பீர் கட்டுவாங்க. காரணம் என்னன்னா, ஏனைய மக்களை போன்று இவர்கள் இல்லை என்று மக்களுக்கு உணர்த்துவதற்காக பத்ரில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் இறக்கும் பொழுது தக்பீரை அதிகப்படுத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. இதெல்லாம் பத்ர் போரில் கலந்து கொண்டவங்களுக்கான சிறப்பு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போவோம். ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற ஒரு சஹாபி இருந்தார். சஹீஹுல் புகாரில இந்த செய்தி நீளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஹாத்திப் என்ற நபித்தோழர் பத்ரில் கலந்து கொண்டவர். இவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் வந்து ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொள்வதற்கு ரசூலினுடைய இராணுவ வீரர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இராணுவ ரகசியம் சில நபித்தோழர்களுக்கு ரசூல் என்ன செஞ்சாங்க, பரிமாறி இருந்தார்கள். இராணுவ ரகசியம் என்பது மிகப்பெரிய விஷயம். குறிப்பாக உளவு வேலை முஸ்லிம்களுக்கு மத்தியில் யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்து கடுமையான தண்டனை அவருக்கு வழங்கப்படும். இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ன செய்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை வெற்றி கொள்ள போகின்றார்கள் என்ற இந்த செய்தியை ஒரு பெண்மணி இடத்துல சொல்லிடுறார். இந்த பெண்ணு அந்த இராணுவ ரகசியத்தை நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த ரகசியத்தை மக்காவாசிகள்கிட்ட சொல்றதுக்காக அந்த பெண்ணு வேகமாக போறாங்க. இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் வருது, ஒரு பெண் இராணுவ ரகசியத்தை மக்காவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தோடனே 2 நபித்தோழர்கள் ரசூல் அழைக்கிறாங்க. ஒன்று சுபை, இன்னொன்று மிக்தாத் இப்னு அஸ்வத். இந்த 2 பேர் அழைச்சு, ஒரு பெண்ணு மக்காவை நம்ம வெற்றி கொள்ள போறோன்ற செய்தியை மக்காவாசிகள்கிட்ட சொல்ல போறார், அதனால் அவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள், அந்த பெண்ணை பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிடுறாங்க. அந்த பெண்ணை பிடிச்சு கொண்டு வரப்படுது. சஹாபாக்கள் சுபை, மிக்தாத் இப்னு அஸ்வத் 2 பேர் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. இந்த செய்தியை உனக்கு யாருமா சொன்னது, இந்த செய்தியை உனக்கு யார் சொன்னது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அந்த பெண்ணை சொல்லிட்டாங்க, இந்த ரகசியத்தை எனக்கு உங்களுடைய தோழர் ஹாத்திப் இப்னு அபி பல்தா தான் எனக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழரை கூப்பிடணும். இராணுவ ரகசியம் யாருக்குமே தெரியாது, மக்காவாசி இடத்துல அந்த செய்தி போகுது. இப்படி போகிறது மிகப்பெரிய தவறு, பாவம். இதெல்லாம் அந்த நபி தோழருக்கு தெரியும். அப்போ அந்த நபி தோழர்கிட்ட, என்னப்பா ஹாத்திப், என்ன பண்ண நீ, எவ்வளோ பெரிய தப்பு இது கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் கோவப்படுறாங்க. இப்போ அந்த ஹாத்திப் சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், நான் ஏன் இராணுவ ரகசியத்தை நான் சொன்னேன்னு சொன்னா, மக்காவாசிகள் உங்க கூட இருக்கிறாங்க நிறைய பேர், இவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு
மக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இவருடைய உறவினர்கள்லாம் சில பேர் மக்கால இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு யாருமே கிடையாது. என் உறவினர்களே மக்காவாசிகளிடத்தில் அடிமையா இருக்கிறாங்க. என்னுடைய உறவினர்களை நான் மீட்க வேண்டும் என்பதனால் இந்த ரகசியத்தை நான் சொல்லிட்டேன். மக்காவாசிகளுக்கு இந்த ரகசியத்தை சொன்னா என்னுடைய உறவினர்கள் மீது அவர்கள் கருணை காட்டக்கூடும் என்பதனால் இந்த ரகசியத்தை நான் சொல்லிட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தக்னி யா ரசூலல்லாஹ் ஃபாத்ரி முல்காஹு. யா ரசூலல்லாஹ், என்னை விடுங்க, இந்த ஹாத்திபுடைய தலையை நான் எடுத்து வேண்டாம். ஹாத்திபுடைய தலையை நான் எடுத்து விடுகிறேன். ஃபாத்ரிப உனுகஹு. உமரதியனுடைய இந்த கோபத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உமர் அவர்களே, ஹாத்திப் யார் தெரியுமா? பத்ரில் கலந்து கொண்டவர். பத்ரில் பெரிய தப்பு தான், இராணுவ ரகசியத்தை கசிய விட்டது மிகப்பெரிய தவறு தான். ஆனால் ஹாத்திபை நம்ம தண்டிக்க முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ்வே சொல்லிட்டான், யஹ்மலு மா ஷித்தும், நீங்க என்னன்னாலும் செய்ய, உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் பத்ரில் கலந்து கொண்டவர்கள் நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு 300 சொச்ச மக்கள், நமக்கெல்லாம் தெரியும், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் அவர்கள் மட்டும் கிடையாது, பத்ரில் கலந்து கொண்ட எல்லா பேருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிவிட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, நபித்தோழர்களே, இந்த பத்ரில் கலந்து கொண்ட யாருமே முனாஃபிக் கிடையாது. நபித்தோழர்களில் பத்ரில் கலந்து கொண்ட யாரும் நயவஞ்சகனாக மாறவில்லை. இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் சொல்வார்கள். ஹசனுல் பஸ்ரி யாரு? ஒரு தாபி, சஹாபாக்கள்கிட்ட பாடம் படித்த ஒரு மனிதர். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் வளர்ந்த ஒரு அறிஞர் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஹசனுல் பஸ்ரி சொல்லுவாங்க, நான் பத்ரில் கலந்து கொண்ட 70 மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், 70 சஹாபியை நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தவங்க கூட பரோடாபத்தை நான் பார்த்ததில்லை. ஒரு மனிதர்கிட்ட கூட அந்த கெத்து, ஆடம்பரம், பரோடாபம் அதை நான் பார்த்ததில்லை. அவர்களுடைய ஆடை ஏனைய மக்களுடைய ஆடைகளை போன்று இருக்காது, சாதாரண ஆடையை தான் போட்டிருப்பாங்க. அவர்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் முஸ்லிம்களே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை பார்த்தால் பைத்தியக்காரர்கள் என்று சொல்வீர்கள். யாரு? பத்ரில் கலந்து கொண்டவரை நம்ம பார்த்தா அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று நாம் சொல்வோம் என்று ஒரு தாபி இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு மார்க்கத்தில் உறுதியாக கடுமையாக அந்த பத்ரில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்ற இந்த செய்தி என்ன செய்து நமக்கு உணர்த்துகின்றது. அருமையானவர்களே, பத்ருடைய போர் நம்ம நேற்று ஒரு செய்தியோடு நிப்பாட்டி இருக்கோம். என்னது? அபூ சுஃபியான் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. ஆபத்துன்னு சொல்லி அவருடைய சட்டைகள் எல்லாம் கிழிந்த நிலையில் ஊருக்குள்ள போய் இந்த செய்தியை சொல்றாரு. அபூ ஜஹல் என்ன செய்யறான்? இந்த செய்தியை கேட்ட பிறகு மக்காவினுடைய எல்லா ஆண்களையும் திரட்டுறான். அது எப்படி திரட்டுறான்னு சொன்னா, வாங்க முகம்மதை கூண்டோடு அழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திரட்டுறான். ஆனால் நல்லா விளங்கிங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக களத்திற்கு வருவதற்கு மக்கா காஃபிர்களில் பெரும்பாலான பேருக்கு மனசு இல்லை. அதுக்கு 2 காரணம். ஒன்று, ரசூலின் மீது உள்ள நம்பிக்கை, அந்தஸ்து. 2வது, அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி பெற்று விடுவார்கள். இந்த 2 செய்தி யாருமே போருக்கு முன் வருவதற்கு துணிவு இல்லை. ஆனால் அபூ ஜஹல் ஷைத்தான்லாவன் என்ன செய்யறான்? அந்த போர் குணத்தை, ரணத்தை ஊட்டி வெறுப்பை செலுத்தி மக்காவினுடைய எல்லா ஆண்களையும் திரட்டுறான். அது எப்படி சொல்லி திரட்டுறான்னா, சில மனிதர்கள், மக்கா காஃபிர்கள் சில பேர், நாங்களாம் வரமாட்டோம்னு சொல்றேன், நீங்கள் பெண்களான்னு கேட்பான். பொதுவாக ஒரு பலகீனமான ஒரு ஆண்கிட்ட கூட நீ பொம்பளைன்னு சொன்னா கோவம் வரும். ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பலமே கிடையாது. அவன்கிட்ட கூட நீ பொம்பளையா, நீ பொட்டையா அப்படின்னு கேட்ட அந்த வார்த்தை, கடுமையான வார்த்தை, அவனுடைய மனசு என்ன செஞ்சிடும்? அழுத்தும். ஆனால் அரபு மக்கள், குறைஷிகள், இனத்தால் கௌரவத்தால் உயர்ந்தவர்கள், நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போய் நீங்க எல்லாம் பெண்களான பூஜைகள் கேட்டான். அந்த கோபத்துல நிறைய பேர் வந்தாங்க. அப்ப உமையத் இப்னு கலஃப், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுமைப்படுத்துறாங்கல்ல, மண்ணில் போட்டு வாட்டி அவர்களை இழுத்து அவர்களுடைய நெஞ்சில கல்லை வச்சு கொடுமைப்படுத்திய அந்த உமையத் இப்னு கலஃப் என்ன செய்யறான்? வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன் வெளியே வரல? அபூ ஜஹல் கூப்பிட்டு இருக்கான். ஆனால் அபூ ஜஹலுடைய அழைப்பிற்கு உமையத் இப்னு கலஃப் என்ன செய்யல? பதில் அளிக்கல. உமையத் இப்னு கலஃபுடைய மனைவி சொல்றாங்க, உமையா போயிடாத, என்னை விதவையாக்கிறாதுன்றான். என்ன விதவையாக்கிறாரு? இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? என்ன விதவையாக்கிறாரு? இந்த பயம் உமையத் இப்னு கலஃபுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, உமையத் இப்னு கலஃபுக்கு
ஒரு நபித்தோடர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, உமையா, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது சொன்னாரு, உன்னுடைய சாவு, உன்னுடைய மரணம் எங்க கையில தான் இப்படின்னு ஒரு நபித்தோடர் அந்த நேரத்தை சொல்றாரு. அப்போ உமையாக்கு பயம். மனைவி என்னன்னா விதவையாக்கிறாருன்னு சொல்றா. முகமதுனுடைய தோழர், அவர்கள் செய்து நினைக்கிறேன், அந்த தோழர் என்னன்னா உன்னுடைய சாவு எங்களுடைய கையில தான் அப்படின்னு முகமது சொன்னாங்க, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க உமையத்து ஹலஃப்ட்ட சொல்ல, உமையாவுக்கு சரியான பயம். வெளியே வரல. அபூஜகளுடைய வற்புறுத்தலின் படி, அபூஜகளுடைய கட்டளைக்கு இணங்க உமையாவும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு. அருமையானவர்களே, நல்லா விளைக்கிங்க. அல்லாஹ் சொல்றான், பத்ர் போருக்கு இவங்கெல்லாம் போல, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு வரான். அபூஜகல் கிட்டத்தட்ட 1000 வீரர்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள், அதாவது குதிரைகள், இதையெல்லாம் கொண்டு என்ன செய்யணும், மக்கா விட்டு வெளியே வரான். கூட அழகாக பாடக்கூடிய பெண்களையும் கொண்டு வரான். அரபு மக்களுக்கு மதுவும் பெண்ணும் ஒரு பெரிய போதை. அபூஜகல் சொல்றான், இந்த பெண்களை கொண்டு நாம் மகிழ்வூட்டுவோம், அந்த பாடலை கொண்டு நான் மகிழ்வூட்டுவேன் என்று சொல்லி, நமக்கு இனிமேல் ஈத் இருக்கு, ஒட்டகங்களை அறுப்போம், சாப்பிடுவோம், பெண்களுடைய இசையை கேட்போம், நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று எல்லாத்தையும் ஒரு குதூகல வாழ்க்கைக்கு அழைப்பதை போன்று அபூஜகல் என்ன செய்யறான், அழைக்கிறான். எல்லா மனிதர்களும், மக்கா காஃபிர்கள், குறைஷிகள் படைத்திரள் என்ன செய்யறாங்க, வராங்க. குறிப்பாக மக்காவினுடைய எல்லா தலைவர்களும் அந்த அணியில் இருக்கின்றார்கள். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த அரபு தீபகற்பமும் அபூஜகலுக்கு பின்னால் நின்றது. ஆனால் அபூ சுஃபியான் தான் வழியை மாற்றி வந்துட்டார். நேற்று சொன்னோம்ல, வழியை மாற்றி மக்காவுக்கு வராரு. அபூ சுஃபியானுக்கு தகவல் போது, அபூஜகல் பேச்சை கேட்கல, படையை திரட்டிட்டு வரான் அப்படின்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு போதும். அபூ சுஃபியான் சொல்லி பார்க்குறாரு, நாங்கள் வழியை மாற்றிட்டேன், பிரச்சனை கிடையாது, உயிருக்கும் ஆபத்து இல்லை, பொருளாதாரத்துக்கும் ஆபத்து இல்லை அப்படின்னு அபூ சுஃபியான் சொல்கிறாரு. அபூஜகல் சொன்னா, இல்லை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உளவாளிகள், அதாவது ரசூலுக்கு இருந்த அந்த ஒற்றர்கள், உளவுத்துறை அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒன்று சொல்கிறாங்க, யார் ரசூல் அல்லா, 2 செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும். ஒன்று, அபூ சுஃபியான் மதீனா வழியாக வந்தவர் வேற ஒரு வழியாக போயிட்டு இருக்காரு மக்காவை நோக்கி. அதே சமயம் அபூஜகல் ஒரு பெரும் படையோடு 1000க்கும் மேற்பட்ட மனிதர்களோடு அபூஜகல் என்ன செய்யலாம், கிளம்பி வரான். நிறைய பேரோட என்ன செய்யலாம், அபூஜகல் கிளம்பி வரான் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் வந்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய படையை நம்ம எதிர்கொள்ள வருது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌகிஃப், அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? ரசூல்லா கூட இருக்கிறது யாருங்க? வெறும் 80 முஹாஜிர்கள், மக்காவாசிகள். மீதி எல்லா பேருமே அன்சாரிகள். ஏன் இதை சொல்றோம்னா, மக்காவாசிகளுக்கு போர், சண்டை, அடி தடி வெட்டு இதெல்லாம் மக்காவாசிகளுக்கு தெரியும். வாள் எப்படி பிடிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி வெட்டணும். ஆனால் அன்சாரிகள் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் விவசாயம் தான், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பேரிச்சம்பழம் தோட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, 80 மக்காவாசிகள் தான். கொஞ்சம் அந்த போர் தந்திரம், போர் சூத்திரம் தெரிந்தது 80 பேர் தான். ஆக சிறுபான்மையாக இருந்தாங்க. சிறுபான்மையில் ஆக சிறுபான்மையாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ரொம்ப வலிமை குன்றியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முக்கிய சஹாபாக்களை எல்லாம் அழைத்து, இப்படி அபூஜகல் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வரான். ரௌஹா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மஷூரா நடக்குது. ரசூல்லா கேட்குறாங்க, ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வரான், என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, பத்ர் உணர்த்தக்கூடிய பாடங்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சந்தர்ப்பத்திலும் நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஆலோசனையை கேட்டார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஆலோசனையே தேவையில்லை, மஷூராவே தேவையில்லைன்னா அது யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு தான். அப்படிதானே? ஏன்? அல்லாஹ் வானத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருவான். எந்த ஆலோசனையும் அவங்களுக்கு தேவையில்லை. ரசூலை இயக்குவது அல்லாஹ். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை செய்கிறாங்க. அபூபக்கர் வழக்கம் போல ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, யார் ரசூல் நீங்கள் என்னன்னாலும் சொல்லணும், நாங்கள் செய்யறோம். அதனால தான் அவர் சித்திக் எல்லாத்துக்கும் சரியில்லை. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, யார் ரசூலா நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்க, நாங்கள் உங்க பின்னால் நிற்கிறோம். மிக்தாத் இப்னு அஸ்வத், யார் ரசூல் அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய தோழர்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர் என்ன சொன்னாங்க? இத்ஹப் அன்த வரப்புக் ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசா, நீனும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்களும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம் இப்படின்னு மூசாவினுடைய தோழர்கள் சொன்னார்கள். யாரை சொல்லணும், அது மாதிரிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், உங்களோடு நாங்கள் வருவோம். மிக்தாத் இப்னு அஸ்வத் சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க, அபூபக்கர், உமர், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் யாரு? மக்காவாசி.
மக்காவாசிகளாம் சரி 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 சரின்னு சொல்றாங்க. ஆனால் மதீனாவாசிகள்ட்ட இருந்து எந்த செய்தியும் வரவில்லை. ரசூலுல்லாஹ் தயங்குறாங்க போருக்கு போலாமா வேணாமா. அப்பதான் மதீனா அன்சாரிகளின் தலைவர்களில் ஒருவரான, யாருடைய மரணத்துக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியதோ அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத், அவங்க என்ன செய்யறாங்க, எந்திரிக்கிறாங்க. எழுந்திருச்சு, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பதில தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க. மதீனாவாசிகள், ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. எங்களுடைய பதில தானே நீங்க எதிர்பார்க்குறீங்க. நீங்க என்னன்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். உங்களை நம்பணும், உங்களுடைய மார்க்கத்தை நம்பணும். இந்த கடல்ல குதிக்க சொல்லுங்க, நாங்க கடல்ல குதிக்கிறோம். நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். என்னன்னாலும் கேளுங்க யார சொல்றது, உங்க பின்னால் நாங்கள் நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த செய்தி ரசூலுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து என்ன செய்யறாங்க, பத்ருடைய களத்துக்கு போறாங்க. அன்பிற்குரியவர்களே, அபூ ஜஹல் என்ன செய்யறான் வரும். ஆனால் முதலில் பத்ருடைய களத்துக்கு போனது முஸ்லிம்கள். நல்லா விளக்கிங்க, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய மக்கள் எதை பார்க்குறோமோ இல்லையோ ஜியாரால பத்ரை அவசியம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன, 1400 வருடங்களுக்கு பின்பும் அந்த இடத்திற்கு ஒரு தனிப்பெரும் ஈர்ப்பு உண்டு. 3000 மலக்குமார்கள் வானலோகத்திலிருந்து வந்தார்கள், சஹாபாக்களுக்கு உதவி செய்தார்கள். ஒட்டுமொத்த அரபு சமுதாயம் மண்டையிட்ட அந்த இடத்துக்கு ஒரு தனி ஈர்ப்பு உண்டுங்க. அதனால் மதீனாவுக்கு போறப்ப பத்ரை காமிப்பாங்க, அவசியம் பத்ரை பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரவோடு இரவாக அந்த பத்ருக்கு என்ன செஞ்சாங்க, போயிடுறாங்க. பத்ருக்கு போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்தில் இருப்பதை பார்த்து ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல நீங்களா இருக்கீங்களா இல்லை அல்லாஹ் சொன்னானா? ஹப்பா பின் முன்திர் அவர் பேர். நீங்களா அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லை அல்லாஹ் சொன்னானான்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானாக தான் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன், அல்லாஹ் இந்த இடத்துல நில்லுன்னு சொன்னா அங்கே நிற்கணும். ஏன் நிற்கணும், எதுக்கு நிற்கணும், எப்படி நிற்கணும்னா கேட்கக்கூடாது. அல்லாஹ் நில்லுன்னா நிற்கணும். அல்லாஹ் தான் இந்த இடத்துல நம்ம இருக்க சொன்னானா, இல்லை நீங்களா இந்த இடத்துல இருக்கிறீங்களா கேட்டோட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றேன், நானாக தான் பண்ணிக்கிறேன். அப்பா யாரை சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாருங்க, நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு சொல்லலை, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அந்த கிணறு இருக்குல்ல, பத்ருடைய கிணறு, அந்த கிணத்துக்கு பின்னால் நிற்கிறாங்க சஹாபாக்கள். கிணத்துக்கு முன்னால் நம்ம போய் நிற்போம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, ஏன் இவர் கிணத்துக்கு முன்னால் போய் நிற்க சொல்கிறாரு, அதாவது நமக்கு பின்னால் தான் கிணறு இருக்கணும். அந்த சஹாபி ஆலோசனை கொடுக்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆலோசனையை ஏற்று கிணத்துக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. என்ன காரணம் தெரியும் அவர் சொன்னதுக்கு, காஃபிர்கள் தண்ணி வேணும்னு சொன்னால் நம்மளை தாண்டி தான் உள்ளே வரும். அதுவே ஒரு கண்ணியம் தானே, நம்மளை தாண்டி தான் உள்ளே போகும். இப்படி இருக்கிறப்ப காஃபிர்களும் என்ன செய்கிறாங்க, மிக பெரும் படையோடு என்ன செய்யறாங்க, வராங்க. அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்க, 300 பேர் தான், 2 குதிரை தான் இருக்கு, ஒட்டகம் சில 70 ஒட்டகம் நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கு. 2 குதிரை, போர் தளவாடம்லாம் கம்மி, எப்படி போர் செய்யணும், அடிக்கணும், ஃபைட் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. மக்காவாசிகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆக பலம் குன்றி அந்த மக்கள் இருக்கும் பொழுது 1000 பேரோட 100கணக்கான குதிரைகளோட அபூ ஜஹல் வந்தா இவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, ஆஹா எதிரடியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இயற்கையாக இருக்கும்ல, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரி, யாருங்க இருக்கிறது? என்னுடைய சின்னத்தா இருப்பார், என்னுடைய மாமா இருப்பார், என்னுடைய நண்பர் இருப்பார், என்னுடைய உறவினர் இருப்பார். சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, யாரா இருக்கு? ஆஹா, அவர் இருக்கார், இவர் இருக்கார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க நபி தோழர் இடத்துல, அங்கே யார் யார் இருக்காங்க? சஹாபாக்கள்லாம் சொல்ல, யாரும் சொல்லுங்களா, ஷைத்தான் அபூ ஜஹல் இருக்கான், உத்பா இருக்கிறார், ஷைபா இருக்கிறார், உமையத் இப்னு ஹலஃப் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே கேளுங்கள், மக்கா தன்னுடைய ஈரக்கொலையை கொட்டி விட்டது என்ற வார்த்தையை சொன்னார். மக்கா தன்னுடைய ஈரக்கொலையை கக்கி விட்டது. சஹாபாக்கள் தக்பீர். எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த மக்காவும் அங்கதான் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பேர் கரெக்டா அக்கீரோட எத்தனை பேர் இருப்பாங்க என்று கேட்கிறாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த யோசனையும் கிடையாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இத்தனை பேர் அத்தனை பேர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு நபி தோழர் தண்ணி எடுக்க வர்றார், அந்த பின்னாடி தானே கிணறு, தண்ணி எடுக்க வர்றார். யாரு? எதிரணியில் உள்ளவர், காஃபிர்கள் ஒருத்தர். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீங்க? சொன்னாரு, ஒரு 9 to 10 ஒட்டகம் நாங்கள் அறுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, 900 to 1000 பேர் இருக்கிறாங்க. கணக்கு 1000 பேர் இருக்கிறாங்க,
1000 பேர்னா 10 ஒட்டகம் அறுக்கணும். அந்த கணக்கு என்ன பண்ணாங்க. யாரும் சொல்லி எப்படி சொல்றீங்க அப்படித்தான் கணக்கு இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. எதிரணியில் தன்னுடைய உறவினர்கள் மக்காவாசிகள்லாம் இருக்கின்றார்கள். போர் மறுநாள் விடிய காலை என்ன செய்யும், ஆரம்பமாகும். அப்ப அந்த இரவோடு இரவாக ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னைக்கு மஸ்ஜிதுல் அரீஷ் அப்படின்ற இடம், பதிலுக்கு போனவங்க ஒரு பள்ளி இருக்கும்ல, அந்த பள்ளிக்கு தான் ரசூல் என்ன செஞ்சாங்க, முகாமிட்டு அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகைன்னா தாடியெல்லாம் நனையுது. சஹாபாக்கள் குறிப்பாக அபூபக்கர் சொல்றாரு, யார் ரசூலை எந்திரிங்க போதும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தெரியுமா இருந்தாங்க, யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்ட மக்கள் இந்த 300 பேர் தான். ஆமாங்க, அவ்வளவுதான் சஹாபாக்கள். அன்னைக்கு உன்னை ஈமான் கொண்ட மக்கள் இந்த 300 பேர் தான். இவர்கள் மட்டும் இந்த போரில் இறந்து விட்டார்கள் சொன்னா உன்னை ஈமான் கொண்ட மக்கள் யாரும் இல்லாமல் ஆயிடும் என்று அழுகிறான். அந்த இரவில் ஒரு சுப செய்தி என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாளை வெற்றி உங்களுக்கே என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் வந்தார், வெற்றி நமக்கு தான் என்று சொன்னார். இந்த இடத்தில் அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் உத்பா கொல்லப்படுவான், இந்த இடத்தில் ஷைபா கொல்லப்படுவான் என்று சொன்ன போது போரே ஆரம்பிக்கலைங்க. ரசூல் சொல்லிட்டாங்க. சஹாபாக்களுக்குலாம் சரியான சந்தோஷம். யார் ரசூல் அப்படியா, என் இடத்தில் ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டார், இவர்கள் தான் இந்த இடத்தில் கொல்லப்படுவார்கள். நபித்தோழர் சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தினாங்க. போர் என்ன செய்து மறுநாள் காலையில் ஆரம்பம் ஆகிறது. அன்பிற்குரியவர்களே, போரினுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? அன்றைய காலத்தில் போர் என்பது ஸ்ட்ரைட் எடுத்தோடனே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எதிரணிக்கும் நமக்கும் மத்தியில் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, இந்த அதாவது முஸ்லிம்களிடத்துல இருந்து சில மனிதர்களை இறக்கணும், காஃபிர்களிடத்திலிருந்து சில மனிதர்களை என்ன செய்யணும், இறக்கணும். எப்படி இறக்கணும்? இறக்கி ஃபர்ஸ்ட் அந்த தனிநபர் சண்டை போடணும். அந்த தனிநபர் சண்டை போட்டு அதில் வெற்றி, யாரோ வெற்றி அல்லது தோல்வி, யார் கொள்றாங்களோ யார் கொல்லப்படுறாங்களோ அதை பார்த்துட்டு தான் அடுத்த 2 அணிக்கு ஃபைட் நடக்கும். இது அன்றைக்கு இருந்த போரினுடைய முறை. சரிங்களா? சரி, இப்ப அல்லாஹ்வுடைய போருக்கு முன்னால சஃபா என்ன செய்யறாங்க, சரி செய்யறாங்க. இஸ்தவு சரி செய்யறாங்க. இதுல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, நபித்தோழர்கள் ரசூலின் மீது எந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஹஸன் பஸ்ரி இந்த வார்த்தை யூஸ் பண்ண இருந்தார்கள் சொன்னா, இங்கிட்டும் அங்கிட்டும் அடிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸ்டவ் ஒழுங்கா நில்லுப்பா அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, குச்சியை வச்சு அவருடைய வயிற்றை என்ன செஞ்சாங்க, குத்திட்டாங்க. அவுஜஹ்தனி யா ரசூலல்லாஹ், என்னை கஷ்டப்படுத்திட்டீங்கன்றாங்க. அந்த சஹாபி, என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்க அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் கஷ்டப்படுத்திருப்பான்னு சொல்லி தன்னுடைய ஆடை எடுத்து காமிச்சாங்க. சஹாபாக்கள் கோபம், எந்த நேரத்தில் இவர் எப்படி பேசிட்டு இருக்காரு. அப்போ என்னையும் கஷ்டப்படுத்தி அடிச்சிரு, நான் குத்திட்டேன், உனக்கு கஷ்டம் வர, என்னையும் என்ன செஞ்சிருவோம், என்ன செஞ்சிரு. அந்த நபித்தோழர் என்ன செஞ்சார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க கட்டி பிடிச்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க கஷ்டம்லாம் படுத்தல, நான் ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் தெரியுமா, ஒருவேளை போரில் நான் கொல்லப்பட்டேன்னு சொன்னா இந்த உலகத்தில் என்னுடைய உடல் கடைசியாக உங்களுடைய உடலோடு தான் சேர்ந்தது என்ற அந்த பெருமை எனக்கு இருக்கும்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். சஹாபாக்கள் சந்தோஷப்படுறாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் ரசூலின் மீது அந்த மக்களுக்கு இருந்த அதீத அன்பிற்குரியவர்களே. இப்படி போர் சஃபெல்லாம் என்ன செய்யறாங்க, சரி செய்யறாங்க. இந்த நேரத்தில் நல்லா விளங்கிங்க, போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சில உதவி என்ன செய்யறான். பத்ருடைய அந்த நேரம், அந்த இரவு தூங்கினாங்கல்ல, அப்ப கடுமையான வெப்பம். நிறைய சஹாபாக்களுக்கு, நிறைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு. இந்திரியம் வெளிப்பட்டுருச்சு. வெளிப்பட்டோம்னா நிறைய நபித்தோடு பேசுறாங்க, எனக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, உனக்கு கடமையாயிடுச்சு. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் ஷைத்தான் எப்படி வஸ்வாசம் ஏற்படுத்துறான்னு சொன்னா, உங்க எல்லாத்துக்கும் குளிப்பு கடமையாயிடுச்சு. அல்ல அந்த சூரத்து தௌபால, சூர அன்ஃபால்ல சொல்றான். சூர அன்ஃபாலினுடைய 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியில் பேசுறாங்க, கடமையாயிடுச்சு, எனக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு. குளிப்பு கடமையாகி அசுத்தமாக இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய உதவி என்பது வரும்? தூய்மையா இருக்கணும்ல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த போரினுடைய காலை நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 8:11, இது யுகஷீகுமுன் ஆஸ அமனத மின்ஹு. அல்லாஹ் அந்த நேரத்துல ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான். காலையில ஒரு சின்ன தூக்கத்தை. நல்லா விளக்கிங்க, ஒரு 2 பேர் நம்மளை துரத்துறாங்க, 2 பேர் கத்தியோட முன்னாடி நிற்கிறான். யாருக்கா தூக்கம் வருமா? வர. எப்பேற்பட்ட தூக்கமும் காணா போயிடும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் அந்த போர்க்களத்தில் ஒரு சின்ன தூக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க,
போர்க்களத்தில் தூக்கம் வருவது அல்லாஹ்வுடைய நியமத்தான். இது அப்படியே தொழுகை எடுத்துடக்கூடாது. இப்போ தொழுகையிலே நமக்கு தூக்கம் வருது, இந்த தொழுகை வச்சா தொழுகையில வரக்கூடாதுங்க, அது சைத்தான்ட்டு வருது. போர்க்களத்துல வராது, ஒரு மனிதனோட இயல்பு, ஒரு பயத்துல எதுவுமே வராது. ஆனால் போர்க்களத்தில் தூக்கம் வந்ததுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நியமத். சஹாபாக்கள் இந்த நியமத் இருந்துச்சு. சின்ன தூக்கம், அது என்ன சொன்னா குளிப்பு கடமையாகுது இல்லை, அந்த குளிப்பு கடமையான அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பேசுறப்ப அல்லாஹ் சொல்றான், நான் போய் குளிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது, வானத்திலிருந்து மழையை நான் பொழிந்தேன். ஃபர்ஸ்ட் நியமத். காலையில அற்புதம் எப்படி நிகழுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நமக்கு தான் வெற்றிட்டாங்க, சஃப நிக்க வச்சிட்டாங்க. அந்த சின்ன தூக்கம் சஹாபாக்கள் தூங்குறாங்க, அந்த தூக்கம் என்பது உற்சாகத்தை தந்துருச்சு. குளிப்பு கடமையானது, குளிப்பு கடமையாச்சுன்னா குளிக்கணும், சுத்தமாகணும். அதற்கு அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு மலை இறக்கணும். அந்த மலையிலே சஹாபாக்கள் குளிச்சுட்டாங்க. குர்ஆன் பேசுது. ரெண்டாவது மலையை இறக்குனா குளிச்சுட்டாங்க, சுத்தமாயிட்டாங்க. அப்பாடா சுத்தமாயிட்டோம், இன்னைக்கு நம்ம குளிக்கணும்னா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு க்ரீம் போட்டு அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு தண்ணி உடல் ஃபுல்லாக படணும், அதுதான் குளிப்பு. குளிப்பு கடமை நிறைவேறிடும். அப்போ ரெண்டாவது அந்த மலையை கொடுக்குறான், அந்த மலையின் மூலமாக தூய்மையாகிட்டாங்க. மூணாவது அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்க. பத்ரினுடைய மண் எப்படி இருக்கும்னா, கால் வச்சா அந்த கால் உள்ளே போயிடும், மண் வந்து திடமாக இருக்காது, உறுதியாக இருக்காது. அல்லாஹ் சொல்றான், இந்த மழை பெய்ததின் காரணமாக அந்த மண்ணெல்லாம் இறுக்கமாயிடுச்சு, மண்ணெல்லாம் இறுக்கமாயிடுச்சு. இறுக்கமாயி சஹாபாக்களுடைய கால் நிற்பதற்கு திடமாக உறுதியாக இருந்தது. இது அல்லாஹ் அந்த நேர காலையில இந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்றான். இப்போ பாருங்க, சின்ன தூக்கம், குளிப்பு ஃப்ரெஷ்ஷு, அதற்கு பின்னால் அந்த மண் உறுதியாக இருக்கு, சஹாபாக்கள் உறுதியாக பார்க்குறாங்க. அல்லாஹ் தூதர் செய்வாங்க, டென்ட்ல இருந்து வெளியே வராங்க, வந்து ஒரு மண் எடுக்கிறாங்க. மண் எடுத்து ரசூலை வீசுறாங்க. ஷாஹத்தில் உஜூஹ், ரசூலுடைய வார்த்தையை பாருங்க, இந்த மண்ணை யாருடைய முகத்தில் அப்புறம் எல்லா முகங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு சபிக்கிறான். அந்த மண் நிறைய காஃபிருடைய முகத்தை என்ன செஞ்சிச்சு, போச்சு. நல்ல விளங்கணும், மண் எடுத்துட்டு வீசின எவ்வளோ போகும், இங்கேருந்து எவ்வளோ தானே போகும். ஆனால் எல்லாருடைய முகத்திலும் பட்டது, நிறைய பேருடைய முகத்தில் பட்டுச்சு. நல்லா சொல்றான், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீங்க எரிஞ்சிங்க, ஆனால் அது நீங்க எரியல, நான் எரிஞ்சேன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்போ மண் எடுத்து வீசுறாங்க, சாபம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, வீசுறாங்க. வீசுனோடனே அபூ ஜஹல் முன்னாடி நிற்கிறான், ரசூலுல்லாஹ் இது முன்னாடி நிற்கிறாங்க. இங்கிட்டு ஹம்சா, அலி போன்ற நபி தோழர்கள், அதாவது படை வீரர்கள் மிகச்சிறந்த உற்சாகத்தோடு என்ன செய்யறாங்க, விடுக்காக நிற்கின்றார்கள். அந்த சைடும் சொல்ல முடியாது, மக்கா காஃபிர்கள் இந்த போர்லயே ரொம்ப ஊறி போனவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்ப அபூ ஜஹல் என்ன செய்யறான், தன்னுடைய புறத்துல இருந்து, அதாவது காஃபிர்கள் இடத்துல இருந்து ஒரு 3 பேர் என்ன செய்யறான், அபூ ஜஹல் அனுப்புறான். யாரு? வலீது, ஷைபா, உத்பா. வலீது, ஷைபா, உத்பா. இந்த 3 பேரை அபூ ஜஹல் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான், இறக்குறான் போர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 பேரை பார்த்துட்டு அன்சாரிகள் என்ன செய்யறாங்க, மதீனாவாசியோட இளைஞர்கள், நல்லா மிடுக்கான நபி தோழர்கள் இருந்தாங்க, அவர்களை களத்தில் என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. களத்தில் இறக்கியவுடன் மக்கா காஃபிர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இன வெறி ஊறி இருந்துச்சு பாருங்க. இந்த பொடி பசங்கள்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இந்த வாலிபர்கள் எல்லாம் எங்களுக்கு ஈடுணை ஆக முடியாது, எங்களுடைய இனத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பும், மக்காவாசியை தான் அனுப்பணும், எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு என்ற இந்த வார்த்தை காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க பாருங்க, லா ஹாஜத்த லனா ஃபீக்கும், இந்த பசங்களெல்லாம் வச்சு நாங்கள் சண்டைக்கு இறக்க முடியாது, எங்களுடைய தோழர்களை எங்களுடைய இனத்திலிருந்து மக்காவாசிகளை நீங்கள் இறக்குங்கள் என்று காஃபிர்களிடத்திலிருந்து என்ன சொல்லி தகவல் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த ஜாதி வெறி, இன வெறி என்று அவர்களுக்கு இருக்கும். போரில் கூட, சண்டையில் கூட எங்கால் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறான்னு சொன்னால், அந்த நினைப்பை ரசூல் அங்கீகரித்து அந்த கோரிக்கையை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பம் பனு ஹாஷிமுடைய குடும்பத்திலிருந்து, கும்யா ஹம்சா, ஹம்சாவை எந்திரிங்க, கும்யா அலி, அலியே எந்திரிங்க, கும்யா உபைதா, உபைதாவை எந்திரிங்க. 3 பேரும் ரசூலுடைய குடும்பத்தாங்க. நல்லா விளங்கிக்கிங்க, இந்த செய்தி எதை சொல்லுது? எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. நல்ல காரியம்னா, ஜி நீங்கள் வரீங்களா, உங்கள் வீட்டிலேருந்து ஆள் வராங்களா, உங்கள் பையன் வரானா அப்படின்னு கேட்கறது இல்லை, உன் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த எதிரிகள் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஏனைய மக்காவாசிகள் எழுப்பியிருக்க முடியும், ஏன்னா 80 பேர் இருக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எழுப்பல. ஹம்சாவையும் அலியையும் உபைதாவையும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து 3 பேர் என்ன செய்யறாங்க, எழுந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கு எதிராக வலீது, உத்பா, ஷைபா, அவங்க 3 பேர் ஒரு குடும்பம். இங்கிட்டு ஹம்சா, அலி, உபைதா. இதுல இந்த 3 பேருக்கு தனித்தனி ஃபைட் நடக்குது பத்ர் களத்துல பாருங்க. அலி என்ன செய்யறாரு, ஷைபா என்ன செய்யறாரு, எதிர்கொள்றாரு.
ஹம்சா என்ன செய்யறாரு? உத்துபாவை எதிர்கொள்றாரு. உபைதா என்ன செய்யறாரு? வலீதை எதிர்கொள்றாரு. இந்த 3 நபித்தோர்கள் மூவரை எதிர்கொள்றாங்க. ஒட்டுமொத்த அரபு மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்ட மக்களும் அந்த போரை வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த 3 பேரும் போரை எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுல முதல்ல யார் யாரை கொன்றது, அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரை எப்படி வழிநடத்தினார்கள், அந்த போர் முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் இடத்திலிருந்து நமக்கான படிப்பினை என்ன, இந்த மனிதர்கள் ஏன் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களை விட சிறந்து விளங்கினார்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள கோடானகோடி முஸ்லிம்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்து பதிலில் கலந்து கொண்ட 300 அந்த மக்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அவர்களுடைய ஈமான் கணக்கும், அவர்களினால் தான் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை கொள்வோமே, அதற்கு அவர்கள் தான் காரணம். அவர்கள் சிந்திய அந்த ரத்தத்தில் தான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய கண்ணியமும் இருந்தது என்ற அந்த செய்தியெல்லாம் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு அந்த போரில் என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் யார் யாரை கொண்டா, அதற்கு பின்னால் ரசூல் அந்த போர் நடத்தினது எப்படி, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு 5 படிப்பினைகள். உலகம் அழியும் வரை ஏன் அல்ல இந்த வசனத்தை எல்லாம் நமக்கு ஞாபகம் ஊற்றான்னு சொன்னா, இது சும்மா வசனம் கிடையாது. ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போய் 2வது வருஷம் ஒரு 300 பேர் வச்சு போர் செஞ்சாங்கன்றது கிடையாது. உலகம் அழியும் வரை அதிலிருந்து ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் உம்மாவுக்கும் படிப்பினை உண்டு. ஒவ்வொரு ரமதானிலும் இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த மனிதர்கள் எப்பேற்பட்டு சிறந்து விளங்கினார்கள் என்ற செய்தியெல்லாம் நாளைக்கு என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சி கேட்டு அதிலிருந்து நல்ல படிப்பினை பெற்று அந்த மக்களிடத்திலிருந்து நம்முடைய ஈமானை புரசி பார்க்கக்கூடிய நல்லடியாளராக எல்லாம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.